எனது பிள்ளைகளே, இன்றைக்கும் இயேசு வார்த்தா சபையில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தை, வசனத்தை, வேத வெளிச்சத்தை, கிருபையை பார்க்க இங்கே எழுந்திருப்பீங்க நினைக்கிறேன். இந்த இயேசு வாழ்கிறார் சபையில் வருகிற தீர்க்க தரிசன சத்த ஊழியம் இது கர்த்தருடையது. ஆமென். இயேசு வாழ்கிறார் சபை வீடு இந்த உலகத்தின் ஒளியாய் விளங்கும்படிக்கு விதைக்கப்பட்ட ஒரு விதை ஓவியம். ஆமேன். அதாவது விதை ஓவியம் வரையப்பட்ட ஒரு மகிமையான ஊழியம், எழுதப்பட்ட உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஊழியம்தான் இயேசு வாழ்கிறா ஜப வீடு. ஒரு பெட்டகம், அது ஒரு பெட்டகம், அது ஒரு சுகமாக்கும் மருத்துவமனை. ஆமேன். இயேசு வாழ்கிற ஜப வீடு ஒரு சுகமாக்கும் மருத்துவமனை. இயேசு வாழ்கிற இடம் அது சுகமாக்கும் மருத்துவமனை. அது ராஜ்ய வம்ச கோத்திரம், யூதராஜ சிங்க கோத்திரம் வாழ்கிற இடம் இயேசு வாழ்கிற ஜப வீடு. அங்கு சுகம் உண்டு, அற்புதம் உண்டு, விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு, தீர்க்க தரிசன நடைமுறைகள் உண்டு, தீர்க்க தரிசனம் உண்டு. தீர்க்க தரிசனம் இல்லாத ஊழியம், சீர்கட்டு போகுங்கிற வேத வசனம் உண்டு, வார்த்தை உண்டு, சத்தியம் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு எங்கள் தீர்க்க சத்த ஊழியத்தை நீங்கள் செய்தி மூலம் கேட்கும்படிக்கு தொடர்ந்து இணைந்திருக்க கற்றுக்கிறேன். ஆமென். நேற்றைய தினத்தை நாம் பார்த்தோம். நீதிமானுக்காக வெளிச்சம், செம்மையான இதயத்தாருக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. அதான் வார்த்தை, பயமையான ஒரு வசனம். மகிழ்ச்சி செம்மையான இருதயம் உள்ளவனுக்கு தான் மகிழ்ச்சி. ஆமாம், அவன் எப்பவும் மகிழ்ச்சியாக தான் இருப்பான். சங்கீதக்காரன் தாவீதை காண்ப பாட சொல்லி பாடுவேன். சங்கீத தொழிற்செல்லாம் அப்போ சங்கீதக்காரர் தான் இருக்கும். அவன் எப்பவும் மகிழ்ச்சியாக தான் இருப்பான். சவுல் வேண்டிட்டு போகிறான், சங்கீதக்காரன் மகிழ்ச்சி பாடுவான். ஆமீன். அவன் விதைக்கப்படும் போது விதைப்பான், ஆண்டோடைய பாதத்தில் விதைப்பான். கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணாலும் சங்கீதம் என்பது பாட்டு. அதுதான் முதல் அந்த வார்த்தையோட அர்த்தம். வசனையும் நம்ம சொல்லுறோம், சங்கீதம் ஒரு பாட்டு. அன்றைக்கு திருத்தில் பாடின பாட்டு, அதுதான் இந்த பாட்டு. அது கர்த்தருடைய பாட்டு, புகழ்ந்து பாடின பாட்டு. இந்த பாட்டு பாடி முடிச்சோன்னு ஆண்டவர் கேட்பாரு. இந்த உலகத்துல ஒரு ராஜா ஒரு பாட்டு பாடணும்னு என்ன கேட்பாங்க? முடிச்சோடனே அவர்கிட்ட பாட்டு பாட போனா என்ன செய்வாங்க? ஒரு உலகத்துல ஒரு ராஜாவை நீங்க பாருங்களா, ஒரு உலகத்துல ஒரு ராஜாவை புகழ்ந்து பாடுனா உடனே அந்த புகழ்ச்சியில மிதப்பாங்க ராஜாக்கள். விழுந்த உடனே அவர் கேட்பாங்க, நிரப்ப வேணும் உனக்கு சொல்ல அப்படிம்பாங்க. ஆமீன். அப்போ அவங்க என்ன கேட்பாங்க? இந்த ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் உனக்கு கொடுப்பேன், இந்த ராஜ்யத்தை கேட்டாலும் உனக்கு கொடுப்பேன். அப்போ அவங்க கேட்குறாங்க பெற்று கொள்றாங்க. அது உலகத்துக்கு ஒரு ராஜா. நம்ம பைபிள்ல கூட அப்படி கேட்டாங்க. ஒரு கேள்வியை ஒரு பொண்ணு கேட்டா, யாருக்கு? ஒரு மனுஷனோட தலையை கேட்ட பார்த்தீங்களா? புகழ்ந்து பாடி நடனம் ஆடிட்டு யாருக்கிட்ட? யாருதான் ஒரு ராஜாவிட்ட கேட்டான். யோகாஸ்தாமனுக்கு தலையை சிவச்சேதனம் பண்ணி தட்டின பரிசை கேட்டானே. ஒரு செல்ல தங்க ரூத்தா நெகோமியா யோவா மரியாதா மாத்தாளா யாரோ நல்ல ஒரு பெண்மணின்னு வச்சுக்கோங்களா. அவங்கள அப்படிப்பட்டவங்களெல்லாம் போடான்னு சொல்லக்கூடாது. அவங்க தான் நல்லதுன்னு சொல்லணும். அப்படிதான் நான் கற்றுக்கொண்ட உண்மைங்க. ஏன்னா பாவில ஒரு தள்ளக்கூடாதுன்னு எங்க இயேசப்பா சொல்லியிருக்கிறாருங்க. அதாங்க ரகசியங்க, அதுதான் உண்மைங்க.
பாவியை தான் ரட்சிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதனாலதான் அப்படிதான் சொன்னாங்க. அப்போ அவளை உத்தமின்னு சொல்றது. ஆமீன். அவள் மனம் நொந்து போனாளா இல்லைங்களா இங்க? ஆமீன். என்ன அந்த மனுஷன் யூதாஸ் காரியத்தை பார்த்து நல்லதுங்கிறது அவன் உடனே நாடுகிட்டு செத்தாருங்க. ஆமீன். தன் செய்யாத குற்றத்தை செஞ்சனே நீ. ஆனா பொல்லாத பக்கத்தில் இருந்த செத்தாலும் சாவன் சொன்னவன் 3 தடவை மறுதளிச்சாரு. என்ன எங்க அப்படிப்பட்டவனுக்கு இப்படிப்பட்ட எவ்வளவு மகிமையானுங்க. இயேசு சாகப்பட்டே காட்டி விட்டு செத்து விட்டான். அப்போ மகிழ்ச்சி எங்கேயுமா இருக்கு? அங்கதாமா இருக்கு. அவன் நீதிமானா மாற்றப்பட்டான். எப்போ மதிக்கப்பட்டான்? விதைக்கப்பட்டிருக்கான். ஏன் எதுக்காக விதைக்கப்படுறான்? எதுக்காக அடிக்கப்படுறான்? அதான் வருஷத்தோட வெளிச்சம். அதான் வெளிச்சம், வயசோட சத்தியம். அவன் எதுக்காக மன்னம் அவன் அறிஞ்சான்? தீர்க்க தரிசனம் சீசன் ஒருத்தன் காட்டி கொடுக்கணும். அதுதான் வேதத்துடைய வெளிச்சம், வேதத்தோட சத்தியம். அது யாரால அவன் கூட இருந்தவனால். அவன் அப்ப சிறைச்சேதனம் பண்ணப்படணும். ஒரு ராஜா புகழ்ந்து பாடுறான். ராஜாவிட்ட கேட்கிறான். அவன் இப்படி ஒரு கேள்வி கேட்பான். ராஜா நினைக்கிறான். ராஜா அவனுக்கு வாதகத்துல அவனுக்கு நடனத்துல அழகுல மேலின மயங்கி போனதுனால கேட்டான். நீ என்ன அவனு கேளு நீ. ஆனா கேட்காதத கேட்டா பார்த்தீங்களா, தரையை திண்ணி நீட்டி கேளு சில பண்ணி கொடுத்தா. அது அந்த புள்ள கேட்டு தாயுடைய இஷ்டம். இதெல்லாம் அழிவு. அதே போல இதெல்லாம் ஒரு விதை. அவருக்கு தலை வெட்டப்பட்டதுன்னா அது காரணம் அதுவும் தரிசனம் தான். கர்த்தர் மகிமையில அங்கேயே வெளிப்பட்டுச்சு. இங்கேயும் அவன் யூதாஸ் காரியத்து சாகுறாருன்னா அதுக்கு காரணமும் இயேசு மகிமையை காண்பார். மகிமையானவர் மறுரூபமானவர். அவன் கிச்சிலி போலும் அவர் கிண்ணற தோட்டம். அப்ப மகிமையான மாற ஆண்டோடு மாற யூதாஸ் காரியத்துக்கு மூல காட்டி கொடுக்கப்படுகிறது. அடிச்சு எல்லா ரத்தமும் சொட்டி சொட்டி மாறாரு. ஆமீன். ரத்தத்தை எல்லாம் இழந்து இவர் தான் ரட்சகர் என்று வெளிப்படுகிறது. அப்போ முதல்ல விதைக்கப்பட்ட ஒரு ஆண்டுடைய ஊழியத்தின் நிறைவுக்கு யூதாஸ் காரியத்தை. ஆனா மறக்கப்பட்டவர் அவருடைய சீசன் தான். இருளும் வெளிச்சமும் அங்கதான் இருக்கு. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்ப நீதிமான் முதல்ல மடியலாம். அவன் தான் நீதிமானா இருந்தான். அவன் உண்மையா இருந்தான். யாருக்கு? இயேசுக்கு. இயேசுதான் நீ வேலை செய்து காட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டாரு. பிசாசு ஒன்று அவன் மேல புகுந்தான். அவன் போய் காட்டி கொடுத்துட்டான். தேவனே காட்டி கொடு. அப்ப இங்க ஒருத்தன் சொன்னான், அங்கே இந்த பிசாசு தேவை இங்க மாறிட்டான். யாரு? உண்மையா இருந்த சீசனுக்கு வந்துட்டான். எப்படி? அதான் இது வேதத்தில் உள்ள வெளிச்சமாக்கும். இதான் வேதத்தோட ரகசியம். இதுதான் மறைபொருள். இதுதான் சத்தியம். இங்க வந்துட்டான். எங்க வந்துட்டான்? இப்போ இந்த சீசன் வந்துட்டான். இவன் பெருமையா நிற்கிறான். பெருமை ஏற்று தாழ்ந்து இருக்கிற நான் மாற மாட்டேன்னா அப்படியே இருந்தாரு. நீ 3 தடவை மறுதளிக்க போற. ஓ, அந்த விசுவாசி இங்க மறுதளிச்சாச்சு. ஆமேன். ஆண்டவர் இதை போதிக்கிற காலத்துல ஒரு ஓமை முறை ஒரு கதை முறைஞ்சு எனக்கு போயிச்சாரு. எங்க போயிச்சாரு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குமாரர்கள் 2 புதல்வர்கள் இருந்தார்கள். ஒருவன் என்ன செஞ்சான்? ஆமை தனக்கு சொத்துல பாதிய வாங்குறான். கேட்டு எனக்கு சொத்தை போடுப்பா, நான் போறேன். அவன் எல்லாத்தையும் வாதிக்கிட்டு போறான். போய் அவன் எல்லாவற்றையும் சின்னாபின்னமாக்கி அவன் மனம் திரும்பி வாரான். அப்ப ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்றாரு. ரட்சிப்பாவது ஏற்றுக்கொள்கிறாரு. ரட்சிப்பாவது விரும்புறாரு. ஐயோ, அவன் எல்லாம் இழந்துட்டான். பூமியில எல்லாம் வேசிட்டான், எல்லாம் நஷ்டப்பட்டான்.
அவன் இதான் வசனம் சொல்லி விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆமை நல்லா கவனிங்க, சத்தியத்தை சொல்லிட்டு இருக்க. அவன் விதைச்சு தீர்ந்து வெறுமைப்படுறான். இப்ப பண்டிகை திங்கிற ஆகாரத்தை கேட்கிறான். அங்கேயே கொடுக்கறதுக்கு யாரும் ரெடி இல்லை. உடனே துக்கப்படுறான், பாரப்படுறான். உடனே அவன் நினைக்கூறு, ஐயோ என் சொந்த தவப்படுத்துற எத்தனையோ வேலைக்காரர் இருக்கிறாங்க. அப்ப இயேசுக்கு அந்த வார்த்தை வசனத்தை கற்று பாருங்களாம். உடனே அவனுக்கு உடனே எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, பெருமையை உதறி தள்ளிவிட்டு, ஆணவத்தை உதறி தள்ளிவிட்டு, இனி என் தகப்பன் ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நினைவெல்லாம் விட்டு விட்டு, கண்டிப்பா என் தகப்பன் ஜீவன் உள்ளவர் என்று சொல்லி, உண்மையுள்ளவர் என்று சொல்லி, அவர் சொந்த மகன் ஓடி வாராம் பாருங்க. அப்பா நான் தாப்பா, நான் தாப்பா உங்கப்பா, உங்க பிள்ளையப்பா அப்படி வந்த உடனே, ஐயோ என் பிள்ளை வரமாட்டானா? கிறிஸ்துடைய அன்பை பார்த்தீங்களா? அவருடைய தாகத்தை பார்த்தீங்களா? அவருடைய தாகத்தை தான் அவர் கனியோடு விதைக்கிறார். அந்த வசனங்கிற வார்த்தையை விதைக்கிறார். அந்த ரட்சிப்பின் தாகம் காத்து என் பிள்ளைகள்லாம் கொண்டு போனான், உண்மைதான். ஆனால் என் பிள்ளை அல்லவா வரமாட்டானு காத்திருந்து அவ கடை நோக்கி இருக்கும்போது இவன் வாரான். மகனே என்று அன்போடு கட்டிப்பிடித்து ஒரு பாவி மனம் திரும்பினார். பரலோகராட்சியும் சந்தோஷமணிங்கிற வார்த்தை அங்கு விதைக்கப்படுகிறது. பாப்பா என்று கட்டுப்பிடித்து முத்தம் கொடுத்து, புதிய வஸ்திரத்தை போட்டு, புதிய கிருபையை கொடுத்து, ஒரு நல்ல ஒரு பரலோக சந்தோஷத்தை இருக்கிற எல்லா மகிமையான தலையிட்டு மேன்மேல் அடித்து விருந்தோம்பல் செய்து தன் பிள்ளை ஏற்றுக்கொண்டு, என் பிள்ளை விதைக்கப்பட்டார் அழிவு உள்ளவனாக, இன்றைக்கு மீட்கப்பட்டார் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு பல்லுற மகிழ்ந்து கழிவுரை என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு விருந்தோம்பலை நிகழ்த்தி கொண்டு இருக்கும்போது, சொந்த அமீன் சுதந்திரவாதியாக இருந்த அந்த சொந்த மகன் வரலாம். பார்த்தீங்களா? வரலாம். இல்லப்பா இங்கே உணவு மகிழ்ச்சி உண்டாயிட்டு இருக்கு. இல்லப்பா பாவி வந்து திரும்பிட்டான். இல்லப்பா உங்க தம்பி விதைக்கப்பட்டவன் இப்போ உயிரோடு எழும்பி இருக்கிறான், வந்து இருக்கிறான். அதுக்காக தான் இந்த மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சி என்று சொல்லி அறிவித்த உடனே மகிழ்ச்சியாயிருந்த மனுஷன், அதாவது சுதந்திரவாதியாயிருந்த மனுஷன் இருளுக்கு நேராய் போகிறான், பின்மாற்றம் அடைகிறான். நான் இதுவரைக்கும் சுதந்திரமாயிருந்த இருக்காக ஒரு மகிழ்ச்சி உண்டாக ஒரு புது வஸ்திரமோ புது அவன் ஒரு ஆட்டை அடிக்கவில்லை. இந்த பாவி இவன் தன்னுடைய சொந்த ஆசிரியத்தை பிரித்து கொண்டு போவதற்கு அடிக்கப்படுக என்று சொல்லி அவன் இருளில் போக இவன் ஒடுக்கினாராய் திரும்பினான். ஆனானோ இவன் சுதந்திரவாதி என்று அறியவில்லை. அவன் வேலைக்காரனாக தான் சேர்த்துக் கொள்ளப்பட்டான். இவனோ ராஜாவாய் இருக்கிறான். என் தெய்வ மகனே, என் மகளே, இந்த வார்த்தையில புரிந்து கொள்ளுகிற சத்தியம், நீ தூக்கப்பட்டாலும் கனியோடு விதைத்துக் கொண்டிருந்தாலும் கம்பீர ஒரு அறுவடை உனக்கு உண்டு. இந்த வசனம் எதை போதிக்கிறது? ஆகவே பரிசுத்தமாகிற நீ பரிசுத்தமாகும், சுத்தப்படுகிற சுத்தப்பட்டு கொண்டு நீ சுதந்திரவாதியா இருக்கிறாய். பரிசுத்தம் எனக்கு போதும், பரிசுத்தம் எனக்கு போதும். எப்போது நீ கரெக்டாக இருக்கணும். இதாருடைய தாக்கம். அதான் தாக்கம் என்றார். பரிசுத்தமாக நீ பரிசுத்தமாகி கொண்டு இது மகத்துவத்தை வெளிப்படுத்த நீ மகத்துவத்தை வெளிப்படுத்தி கொண்டு கனி கொடுக்கிற நீ கனி கொடுத்து கொண்டு செய்வது தொடர்ந்து செய்து கொண்டது. கொட்டினார்களோ குடைந்தார்களோ, நன்மை செய்தும் தீமை அளித்தாயோ, ஒளி கொடுத்து உன்னை ஒளி கொடுக்க விடாதபடிக்கு
மறைவாய் இருந்து வேலி போட்டார்களோ கலங்காதே திகையாது. விதைக்கப்பட்டவராய் இருக்கலாம், அழிவு உள்ளவராய் நீ விதைக்கப்பட்டிருக்கலாம். அழிவில்லாத மேனியை நீ எழும்ப போகிறாய். இல்லை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம், அந்நீருடைய கண்ணீரை நீ துடைக்கப் போகிறாய். நீ துக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம், அதனுடைய துக்கத்துக்கு மனமகிழ்ச்சியை உருவாக்குறவராய் உன்னை மாற்றலாம். இன்றைக்கு அநேகருக்கு முன்பாக கண்ணப்பட்ட அடிமையாய் இருக்கலாம். நீ அநேகருக்கு இலவசமாய் கொடுக்கும்படிக்கு வாரி வழங்கும்படிக்கு நீ கர்த்தர் உன்னை மாற்றுகிறான். நீ பயப்படக்கூடாது, நீ கலங்கக்கூடாது, நீ வேதனைப்படக்கூடாது. ஐயோ நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், ஆண்டவரை ஜபிக்கிறேன் என்று சொல்லி நீ துக்கப்படாதபடிக்கு எனக்கு ஒரு நாள் உண்டு, நான் விதைத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு நாள் உண்டு, நான் சுமந்து வர வேண்டிய நாள் உண்டு. ஒரு காலம் உண்டு, கட்டுவதற்கு படும்போது நான் கட்டப்படுவேன். நான் பிடிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் கட்டப்படுவேன். நான் நடப்பட்டு இருக்கிறேன், அதை பிடுங்கி நடப்படுவேன் என்று சொல்லி கட்ட ஒரு காலம் உண்டு. ஆமேன். இடிக்க ஒரு காலம் உண்டு. நீ இடிக்கப்பட்டிருக்கலாம், கட்ட உன்னை கட்டப் போகிறான். நீ பிடுங்கப்பட்டு கொண்டிருக்கலாம், நடுவதற்கு ஒரு காலம் உண்டு. உன்னை போகிறார். இன்றைக்கு நீ வேதனையோடு கலக்கத்தோடு நிந்தனையோடு அவமானத்தோடு வேத வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின் நீதிமான் மடிந்து போகிறான். ஒருவர் அதை காணாது இருக்கிறான். நீதிமான் அழிக்கப்படுகிறான், நீதிமான் துக்கப்படுத்துகிறான். இது ஒருவர் அறிகிறதில்லை. ஏன் வசனத்துப்படி நீதிமான் என்றைக்கும் நான் நீதிமான் என்று காட்டப் போவதில்லை. அதுதான் உண்மை, அதான் கர்த்தருடைய விளக்கம், சத்தியம். வசனத்தில் சொல்லுது, அவன் நீதிமான் காட்டக்கூடாது. ஆமேன். அதுதான் வசனம் சொல்லுது. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவர் கண்டுகொள்ளுதில்லை. ஏன்னா அவன் போய் நான் நீதிமானாக்கு சொல்ல போறேன், யாரும் கேட்க போறதில்லை. என்னை ஊழியத்தை நடந்த சம்பவம். எனக்கு கூட உள்ள ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, பார்த்து நீங்க என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஆமே, நாங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க. தெரியுமா, ஒரு நீதிமான் சொன்னா நம்ப மாட்டாங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப என்ன ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. ஒரு வருஷம் இதே வார்த்தையை சொன்னார். ஆனால் அவரை பிள்ளை மறைஞ்சிட்டு அது என் கூட முடிஞ்சு. அவருக்கு நிறைய அற்புதத்தை நான் ஜோமணி பெற்றுக் கொண்டாரு. அவன் மருத்துவர் ஒரு விரலை எடுக்கணும்னு சொன்னாரு. நான் சொன்னேன் எடுக்கக்கூடாது. பாருங்க, விரலோட எலும்பே ஒடிச்சுட்டாரு. டாக்டர்கள் எடுத்தாங்க. இனி விரலை வெட்டி எடுக்கணும்னு சொன்னோம்னா இட்டுக்கிட்டு ஓடி எழுதிட்டாரு. ஆமீன். 2 சாட்சியம் ஜபூர்ல வந்துச்சு. நான் பேரை சொல்ல முடியும், ஊரை சொல்ல முடியும், நான் சொல்ல விரும்பல. ஒரு நபர் ஒரு ஆஸ்பத்திரி கையில இருந்த எல்லாத்தோட சொல்லாமலே ஓடிட்டாரு. வெள்ளை எடுக்கணும், காலை எடுக்கணும்னு சொன்னோன்னா நான் வந்து எல்லாமத்தையும் தூக்கி தூரம் போட்டு சொல்லி பொண்ணை எடுத்து கழுவி சோத்திரம் சொல்லி அந்த பொண்ணை இந்த கையினால எண்ணெயை போட்டு சோத்திரம் பண்ணி தடவி சுத்தப்படுத்தி சில்பிதிக்கி அந்த புண்ணு அப்படியே ஆறி போய் மகத்துவமுள்ள காலை வச்சு படிச்சு கண்ட்ராக்டா இருக்க. அது இந்த மறுத்து போற இந்த மனுஷன் என்று இதே வார்த்தை சொன்ன மனுஷன் அவர் என்ன சொன்னாரு, அவர் அற்புதம் செய்தாரு. அவர் காலை நகத்தை வெட்டி எடுக்கணும். நான் முதலே சொன்ன நகத்தை வெட்டி எடுப்பாங்க, அடுத்து வெள்ளை வெட்டி எடுக்க போறாங்க. அதனால உள்ள கோபத்தில் எனக்கு தெரியப்படுத்தலை. அடுத்து சொல்லு, நீ வெள்ளை இருக்குதுன்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கிடுங்க அப்படின்னு. சுகர் இருக்கு, அது இருக்குன்னு. அவன் அதே போல எனக்கு வெள்ளை வெட்டி இருக்குன்னு சொல்லுவோம்னா எலும்பை வச்சு எடுத்துட்டாங்க முதல்ல. இப்போ விரல் என்கிட்ட வரும்போது இப்படி இருக்கு, நாட்டம் இருக்குது. உடல்ல ஏசப்ப கூட இருக்காரு, வாயாச்சு கூப்பிட்டேன். கூப்பிட்டு வந்தேன் வீட்டில் ஜவுல வச்சு படுக்க வச்சு நானும் என் மனைவி
பாருங்க எண்ணெய் போட்டு அதெல்லாம் சோத்திரம் பண்ணி கழுவி சுத்தப்படுத்தி எண்ணெய் போட்டு கழுவி எலும்பு இல்லாத எலும்பை உருவாக்கினாருங்க. அவர் சொல்றாரு இது சீலாக்கள் வெள்ளக்கல்ல ஒண்ணு வளர்ந்து வருது. வளர்ந்து இது இருந்த காடு போக்கு நாட்டம் இருக்குது அப்படின்ட்டு பயப்படாதீங்க. கொஞ்சம் நாளையில பாருங்கன்னா அந்த வெள்ளை கலர்ல வந்தது கட்டியாகி அது எலும்பா மாறி அது என்ன செய்யுது புண்ணு அப்படி பூரணமாகி விட்டு. அதே மனுஷன் என்ன சொல்றாரு, பாஸ்டர் நீங்க சொன்ன கேட்க மாட்டாங்க, நாங்க சொன்ன கேட்பாங்க. உண்மையிலே அவங்க சொன்னதெல்லாம் கேட்டாங்க. அதனால எனக்கு சொன்ன அவமானம் போராட்டம் ஒன்று. நான் உண்மை உள்ளவன் என்று சொல்ல நான் போகல, அங்க போக முடியாது. யாரும் சொல்ல கேட்க மாட்டாங்க. என் சொப்பனத்துல ஒரு மனுஷன் ஒரு ஊடைக்காரர் கேட்கறது போல அவரை வெளிப்படுத்திட்டாரு. இந்த மனுஷன் நேரடியா கேட்டாரு. இன்னொரு கூட ஊழை செய்த மனுஷன் நீங்க என்ன சொன்னாலும் கேட்க போறதுன்னு கேட்டு அவங்க என் ஊழியத்தோட பிரிஞ்சு போயிட்டாரு. இவர் இப்படி சொல்லிட்டு வெளியே போனாரு. அவர் நீங்க சொல்ல கேட்டு ஏமாந்துட்டேன், இனி நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், போத அப்பா நான் போறேன்னு போயிட்டாரு. இன்னொரு பிசாசிட்ட வந்து ஒரு சொப்பனத்துல ஒரு ஊழியக்காரர் வந்து பேசுறது போல, சுபா நீங்க என்ன சொன்னாலும் மேல்வாழும் தேசத்துக்குள்ள யாரும் கேட்க மாட்டாங்க, அதை நான் சொன்ன கேட்பாங்க. உண்மைதான், அவங்க சொல்றதெல்லாம் நம்புறாங்க. நான் சொன்ன ஒன்று கல்லை இவன் பொய் கூட இருக்கணும் எல்லாம் நம்புறாங்க. நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. நான் அழுவேன். யாரும் என்னையா மகிழ்ச்சி நல்ல மருந்து 2 நாள் அழுவேன். 3ஆவது நாள் இந்த தரிசனத்தை தருவார். எலும்புடா எலும்பு ஓடு ஓடு இதெல்லாம் விட்டு நீ போற போட்டுல போயிட்டேன்னு உண்மையாக வசனத்தை படி என்று சொல்லி என்னை எழுதிலும் என்னை கஷ்டப்படுத்த போஷித்த கற்று என்னை கற்கிறதையே நீ விதைக்கப்பட்டிருக்கா. அப்ப துன்மார்க்கு விதைக்கப்படுகிறான், ஒருவன் அறியான், துக்கப்படுத்தப்படுகிறான், இயேசு அடிக்கப்படுகிறார். யாருமே இயேசுக்கு 10 வயசு ஆளல. ஆமே நான் நிற்பேன்னு சொன்ன ஒருத்தனும் கிடையாது. தனிமரமாக நின்றான். நீதி சூரியனை குதிக்கும். அதற்காக மகிழ்ச்சி ஆயிரு கர்த்தரை வேற்றுவான்னு சொல்லி அடுத்த வாரத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வர வச்சுக்கிட்டு வர மாட்டேன், கொண்டு வந்து உனக்கு இன்னும் தருவேன். நிறைய இருக்க மகிழ்ச்சி. ஆமை வாரி வாரி கொடுக்க அது அழியாத மகிழ்ச்சி. நாளைக்கும் கேட்க போறீங்க. கர்த்தர் சிவார் நாளைக்கு இணைந்திருக்க. இப்போ இந்த 4 நேரம் முடிவடைய போகுது. ஆனால் ஜெபித்து நான் முடிக்க போகிறேன். கண்களை மூடிங்க, ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நன்றி தகப்பனே, மகிழ்ச்சியோடு வசனத்தை கொடுத்து முடித்திருக்காருக்காக நன்றி அப்பா. என்னுடைய சாட்சியோடு வசனத்தை பொறுத்து வருகிற நன்றி அப்பா. கனியோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அனுப்பான் என்று அறுவடை நாட்டில் எங்களுக்கு நீர் கிருபை கொடுத்தீர். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின் அம்மை நீதிமானை கற்று விதைக்க ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் அந்த விதை 100 மேனியாய் புறப்படுகிறது. நீ மகிழ்ந்திருக்கும் போது விதைக்கப்படுகிறான். அவன் துக்கப்படுத்தப்பட்டாலும் அவன் மழையின்றி போகாதபடிக்கு விதைக்கப்படுகிறான். புதிய மரமாக புதிய விதையாக பறந்து அநீதம் கிறிஸ்து கனி கொடுப்பதற்காக அவன் விதைக்கப்படுகிறான், அழிக்கப்படுகிறான், துக்கப்படுகிறான். ஈசன்று விதைக்கப்படும் போது ஒவ்வொரு முள்முடி ஒவ்வொரு சொட்டும் ரத்தம் பூமியில் விதைக்கப்பட்டது. அது ஒரு விதையாக அவர் அடிக்கப்பட்ட அவர் சிறர் வழிந்த ஒரு சொட்டு ரத்தம் நான் ஒரு மனுஷனாக அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவனாக நானும் மனுஷன் உடைக்காரன் நியமிக்கப்பட்ட இயேசுவே
நான் அவருக்கு மனமர்ச்சிக்குள் விதைக்கப்பட்டவனா மாறுபடி இறக்க செய்யும் என்று கண்ணீரோடு சமத்தில் கேளு மகளே, கேளு மகனே. நீ வியாதியோடு இருக்கலாம், ஒரு நன்மையிலே என்று கண்ணீரோடு இருக்கலாம். நீ கலங்காதே, நீ திகையாதே, கர்த்தருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். நீதிமானுக்கு ஒரு துன்பம் அநேகம், நீதிமானுக்கு ஒரு போராட்டம் அநேகம். வேதத்தில் துன்மார்க்கனுக்கு போராட்டம் அதிகம் உண்டு என்று சொல்லவில்லை. துன்மார்க்க பசு புல்ல போல செலுத்து வளர்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுடைய நீ உன்னை துக்கப்படுத்தும் போது, பாரப்படுத்தும் போது அவர்களை குறித்து நியாயம் விசாரியாதவனாக நீ ஆண்டவரே என்று சொல். நீ எதையும் மேன்மைப்படுத்த நினைக்காதபடி கர்த்தரை பாதத்தில் ஒப்புக்கொடு. கர்த்தை உண்மை உள்ளவன் என்றெண்ணி ஜீவ கிரீடத்தை மகிழ்ச்சி உள்ளவளாய் விதைக்கப்பட்டு நீ மேனி உள்ளவளாய் மாறும்படி கர்த்தக்கிரியை செய்வார். இந்த சங்கீத வார்த்தைகளில், இந்த வேத வசன வார்த்தைகளில் கேட்கப்பட்ட வார்த்தையின்படி எல்லா சகல நன்மையும் சகல ஆசீர்வாதம் இந்த 2024 ஆண்டு அறுவடை நாடுகளை நீ பெற்றுக்கொண்டு மகிமையான ஆண்டை நீ காண 25ஆம் ஆண்டை நீ காணும்படி கர்த்தர் கிரியை செய்ய என்று சொல்லி நான் உனக்கு ஜெபித்து உறுதி அளிக்கிறேன். இப்போது அந்த கிரியை நடப்பிக்கும்படி அப்பன் இறக்கம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் தரப்பட்ட சகல நன்மைகள், சாயப்பட்ட சகல ஆசீர்வாதம் எங்க பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் உம்மை தேடுகிற உள்ளம் கொண்டவர்களாக, உம்மை மேன்மையை காண்கிற பிள்ளைகளாக இவர்கள் ஒவ்வொருவரும் மாறுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பலப்பட்டு இறக்கச்சி கிருபைக்குள்ளவை நன்மை அன்னிருப்பு ஆசீர்வதிக்கப்படுத்தும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனது பிள்ளைகளை நாளைக்கும் வாங்க கற்ற வசனத்தை வார்த்தையை வெளிச்சத்தை காண தீர்க்க தரிசன சத்தியத்தை உணர வாருங்க. கற்றதாமங்களை ஆசீர்வதிப்பாராக.